ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிலா. ஸோ எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து இந்த சேனலில் நான் வந்து வருவேன். ஸோ நான் ஏன் ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோ போடலாம், ஏன்னா எனக்கு அவ்வளோ வேலை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து வீடியோ போடல. இனிமேல் இப்போ வந்து இப்போ மே மாதம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருப்போம். ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன வேணால் நாங்கள் வந்து வீடியோ போடுறோம். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு கேமிங் வீடியோ போடுறேன். அது என்ன வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து கேமுக்கு போகலாம். சரி, இப்போ நம்ம வந்து என்ன கேம் விளையாட போகிறோன்னா அமங் அஸ் விளையாட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ பேருக்கு வந்து அமங் அஸ்னால் என்னன்னு தெரியும். ஏன்னா வந்து அமங் அஸில் எனக்கு வந்து இம்பாஸ்டர்னு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ அதனால் இப்போ நான் அமங் அஸ் தான் உங்களுக்கு வந்து எப்படி எல்லாம் சொல்லி தர போகிறேன். ஸோ இது நல்ல இதுதான் வருது. அமங் அஸ் விளையாடலாம். சரி, இப்போ நம்ம அமங் அஸ் விளையாடலாம். எனக்கு அமங் அஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு விளையாட. ஸோ இப்போ நம்ம வந்து 8 to 12 எடுத்துப்போம். நான் என்ன ப்ரௌன் கலரில் இருக்கேன். சரி, நிறைய பேர் எடுத்துக்காங்க. சரி, நான் வேணால் வந்து என்னோடய ஃபேவரட் பிங்க் கலர் எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இம்பாஸ்டர் ஆகணும் ஆசையாக இருக்குது எனக்கு. சரி பார்ப்போம் எனக்கு என்ன கலர் வருதுன்னு. நான் வந்து யூனிகார்னாக வேஷம் போட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆக போகிறோன்னு தெரியல. இஷ்யூன்னு கத்துறாங்க. ரூம்மேட் தான், சொல்லியும் முடிக்கல, அதுக்குள்ள ரூம்மேட் ஆகுறேன். சரி, நம்ம டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இம்பாஸ்டர் நம்ம டாஸ்கே பண்ண தேவையில்ல, ஒருத்தவங்க என்ன தான் செய்யணும். இது தான் டாஸ்கே. சரி, இவன் ஃபாலோ பண்ண நம்மளே ஆக்சுவலி. சரி, நம்ம அங்கே அந்த சைடு போகலாம். அங்கே காட்டுறாங்க. சரி, நம்ம இங்கே போகலாம், கீழே போகலாம். நான் கீழே ஒரு டாஸ்க் இருக்குது. இங்கே ஒரு இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சாப்டர் பண்ணியிருக்காங்க. தெரில யார் பண்ணியிருக்காங்க. இது எமர்ஜென்சி மீட்டிங் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் செத்து போயிட்டாங்க ஒருத்தவங்க. தெரில, நான் ஜஸ்ட்டு கொஷின்ஸ் போயிட்டு ஃபோனே வச்சிடுறேன். சரி, இப்போ voting begins வரப்போகுது. சரி பார்ப்போம் யார் இம்பாஸ்டர்னு. எனக்கு எப்போவுமே இப்போ எல்லாம் சொல்லுவாங்க ரெட் கலர் தான் சஸ்ன்னு. ஸோ அதனால் நான் வந்து ரெட் கலரே போட்டுடுறேன். உங்களுக்கு அமங் அஸ் வந்து பிடிக்குமா, நீங்கள் லைக் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து ஒரு லைக் போட்டுருங்க. சரி பார்ப்போம். இப்போ ஓட்டு வர எண்டாக போகுது. சரி பார்ப்போம் யார் மேலே வந்து அவ்வளோ ஓட்டுன்னு. இந்த பச்சை கலர் மேலே தான் அவ்வளோ ஓட் போட்டிருக்காங்க. சரி பார்ப்போம் அவனை இம்பாஸ்டர் பார்ப்போம். இம்பாஸ்டர் இந்த அப்பாவை எப்போயும் தூக்கி போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணும். இப்போ என்ன, நம்ம கீழே தான் போய் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் டாஸ்கே பண்ணி முடித்தேன். ஆனால் அது இப்போ தான் இந்த டாஸ்கே பண்ணி முடித்தேன். இப்போவும் யார் பண்ணுன்னு தெரில. ஏன்டா செத்து போனவங்க யாரும் இல்லைடா, அப்போ ஏன்டா பண்ணுற? எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரௌன் மேல் சந்தேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா பண்ணிட்டே இருக்கான். பார்ப்போம். இன்னும் எல்லோரும் ஒருத்தவங்க பேர் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. சரி பார்ப்போம். நானும் சொல்கிற பேர் போடுறேன். ஏன்னா அவங்க மேலே இம்பாஸ்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரௌன் கலர் மேலே தான் போட்டிருக்காங்க நிறைய பேர். நானும் சொன்னேன் ப்ரௌன் கலர்னு. பார்ப்போம் அவனை இம்பாஸ்டர் இவனும் இம்பாஸ்டர் இல்லை, மறுபடியும் ஒன்று சொல்லிட்டாங்க. சரி பார்ப்பேன். இப்போ அது நம்ம டாஸ்க் முடிக்கலாம். மறுபடியும் சாப்பிட்டாலும்
சாப்பிட்டாச்சு இல்லைன்னா எமர்ஜென்சி வேலை. சரி நம்ம வந்து வேறு இப்போ மேலே போதா வேறு என்ன டாஸ்க் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு டாஸ்க் இருக்குது. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பாங்களேன் இந்த டாஸ்க்கு தராங்க. இதே டாஸ்க்கு தராங்க, முடிக்கவே இல்லை அதுக்குள்ளே. சரி இது வரவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வருது எனக்கு இந்த வயர் மட்டும் சம்டைம்ஸ் வரவே வராது. எனக்கு சுற்றி போயிட்டாங்க. அதுவும் ரெட் கலர் தானே, எல்லாரும் ரெட் கலர் சஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்தா இவன் செத்து போயிருக்கான். அப்போ சம்திங் இஸ் ராங். யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளூ மேலே சந்தேகமாக இருக்குது. எனக்கு இந்த பிளாக் மேலே சந்தேகமாக இருக்குது. பிளாக்காக ப்ளூன்னு தெரியல. சரி நம்ம ப்ளூவே போட்டு விட்டுருவோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஓட் பண்ணேன். சரி பார்ப்போம் யாருன்னு. எல்லாரும் என்ன இந்த பிங்க் கலர் மேலே போடுறாங்க? பிங்க் தானே அலர்ட் கொடுத்தா, எதுக்கு அவன் மேலே போடுறாங்கன்னு தெரியல. இவன் இம்போஸ்டரா? சூப்பர். இன்னும் 2 இம்போஸ்டர் தான். அதுக்குள்ளே நம்ம டாஸ்க்கு முடிச்சு நம்ம ஃப்ரீயாகவே இருக்கலாம். நாங்கள் இங்கே முடிக்கலப்பா, இருங்க. அதுக்குள்ளே எனக்கு இந்த ஒயர் சுத்தமாக பிடிக்காது ஃப்ரெண்ட். எனக்கு அப்பப்போ வராது. முடிச்சிட்டேன். இப்போ கீழே ஏதோ ஆரமாக காட்டுது, பார்ப்போம். நான் அங்கே சைடில் காட்டுது. கதவு திறங்கடா, கதவு திறங்க. நான் இன்னும் போகல உள்ள. தேங்க்யூ கொடுத்துருக்கு. இங்கே தான் காட்டுது காசு. அங்கே பார்ப்போம். மறுபடியுமா பண்ணிட்டாடா. அது நான் தான் கொலை பண்ணிட்டேன். ப்ளூ கலர் தான். ஆனால் இவன் ஷேப் ஷிஃப்டர் பண்ணிக்கான்னு நினைக்கிறான். இவன் செத்தே போயிட்டாங்க. ஷேப் ஷிஃப்டர் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லோரும் இந்த ஒயிட் கலர் மாதிரி போடுறாங்க. சரி நம்மளும் ஆனால் இப்போ நம்ம செத்து போய்ட்டு சொன்னால் நம்மளால் ஓட முடியாது. சரி மேலே எல்லோரும் அந்த சாண்டில் கலர் மாதிரி தான் போடுறாங்க. ஆனால் இந்த ப்ளூ கலர் எப்படி செத்தே போயிட்டான். ஆனால் ஷேப் ஷிஃப்டர் பண்ணுறாங்க. என் மல்ட போட்டிருக்காங்க. பார்ப்போம் அவனை இம்பாஸ்டர்னு. இல்லையா? அப்போ யார் ஷேப் ஷிஃப்டர் பண்ணான்னு தெரியல. ஏன்னா ஷேப் ஷிஃப்டர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தாங்க. பரவாயில்ல, நான் ஈஸியாக போயிடலாம். ஏன்னா எனக்கு நல்ல கோஸ்ட் ஆச்சு. சொல்லியும் முடிக்கல. அதுக்குள்ளே இந்த ஒயர் டாஸ்க்கு தான் வருது. எனக்கு என்ன பண்ணுறது? சரி இப்போ நம்ம அங்கே போகணும். இவனுக்கு எமர்ஜென்சி பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் தெரில. அதான் டெட் பாடிஸே இல்லையேடா. எனக்கு தெரிஞ்சு ப்ளூவாக கூட இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவன் பேரை சொன்னாங்க. பார்ப்போம். இப்போ ஓட் பிகின்ஸ் இன்னும் வரப்போகுது. ஓட் எண்ட் வருது. சரி ஆமாம், அது பண்ண முடியாதுல்ல. யாராச்சும் ப்ளூ மேலே போடுங்கள. ப்ளூ மேலே போடவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் 2 பேர் இம்பாஸ்டர் இருக்காங்க. இன்னும் இந்த பிளாக் மேலே போடுறாங்க. பிளாக்கா இம்பாஸ்டர்? இவனும் இம்பாஸ்டரா? இப்போ இன்னும் ஒரே ஒரு இம்பாஸ்டர் இருக்காங்க. ஒரு இம்பாஸ்டர். என் டாஸ்க் முடிஞ்சிச்சா? மறுபடியும் சாப்டர்ஸ் போட்டாங்கடா. சிசிடிவி செக்யூரிட்டி பார்க்கணும். செக்யூரிட்டி போட்டால் யாருக்கு அப்படின்னு பார்ப்போம்.
சும்மா பார்க்கலாம் கோஸ்ட் ஆச்சு. என்னடா இங்கே யாரும் இல்லை. நான் ப்ளூ மேலே ஹார்ன் பண்ணிடுறேன். ப்ளூ க்ரூமேட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ ஒரு க்ரூமேட்டு. அப்போ யாரோ ஒருத்தங்க இம்பாஸ்டர் இருந்திருக்காங்க. என்ன ப்ளூ மேலே காட்டுது, எனக்கு ஒயிட் மேலே காட்டலாம். மறுபடியும் எமர்ஜென்சி மீட்டிங் போடுறாங்க. இதெல்லாம் யூஸே இல்லை. அதான் டெட் பாடிஸே இல்லையா, அப்போ எதுக்கு போடணும்? எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ளூ ஆனால் ப்ளூ க்ரூமேட்டு எனக்கு தெரிஞ்சு ஆரஞ்ச் மேலே போட்டுடலாம். ஏன்னா வந்து ஆரஞ்ச் தான் அவ்வளோ இம்பாஸ்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஓட் போட முடியாது, அதுதான் விஷயம். ஆனால் ப்ளூ க்ரூமேட் தான். நம்ம இப்போ தான் நான் ஹார்ன் பண்ணவங்க க்ரூமேட் தான் கட்டுது. ஆரஞ்ச் தான் போடுறாங்க. இன்னும் அவனுக்கே பண்ணிக்கலாம். அவன் ஆரஞ்சா இம்பாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். க்ரூமேட் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு ரவுண்டெல்லாம் லைன் பண்ணி இப்போயாச்சும் இம்பாஸ்டர் வருதான்னு பார்ப்போம். இப்போயாவது எனக்கு இம்பாஸ்டர் வருதான்னு பார்ப்போம். இந்த வாட்டி நான் வந்து பர்பிள் கலரில் இருக்கேன். இல்லை ரெட் கலர் இருக்கேன். ஏன்னா ரெட் கலர் தான் ஒரு சூப்பராக இருக்கும். சரி, இப்போ யார் ஹோஸ்ட்னு தெரியும். இது ஒயிட் கலர் பையன். இந்த ஒயிட் கலர் கேப் போட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பாவியாக இருக்கும். அதுக்குள்ளேயே மோர் இம்பாஸ்டரடா. அவனுக்கு அநியாயமா இல்லை. சரி நம்ம இம்பாஸ்டர் அதான் ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி பார்ப்போம். எனக்கு இம்பாஸ்டராக க்ரூமேட்டானு எனக்கு மோஸ்ட்லி ரெட் கலர் எனக்கு வந்து இம்பாஸ்டர் வராது. நான் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சொல்லி முடிக்கல அதுக்குள்ளே இம்பாஸ்டர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஷேப் ஷிஃப்டர் செம்மப்போ ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி பண்ணால். ஈவன் நிறைய பேர் க்ரூமேட்டாக இருக்காங்க. ஐயோ இவன் அந்த அப்பா இவர் வரானே. நான் தான் அவனை கொலை பண்ணேன். எதுக்கு இவன் பண்ணான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்மளை பண்ணிடுவான்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறேன். பார்ப்போம். என்னடா நம்மள சொல்கிறாங்க. நான் பண்ணலடா. நம்ம இவனே மாட்டி விட்டுடலாம்.
நம்மளை மாட்டி விட்டாத போய் முன்னே போட்டுருவான். எனக்கு தெரிஞ்சு நம்மளை தூக்கி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். உன் பேர் என்ன? வாம் ஹென்னா? எதுனா வாம் ஹென்னு? கோழி அணி ஹென்னு போடுறதுக்கு நான் பண்ணலடா போடா சும்மாண்ணா. போன வாட்டி நீ தானே இம்பாஸ்டராக இருந்த. இவனை நம்மளே சொல்லிட்டு அதுவும் 2 வாட்டி சொல்கிறான் இவன். லூசு பயப்புள்ள. ஏன் மற்றவங்கள காது கேட்காதோ என்ன? இன்னும் ப்ளீஸ் டூ டாஸ்க் இதெல்லாம் ஒரு இது. மற்றவங்க சொல்லாமல் நீ ஃபஸ்ட்டு டாஸ்க் பண்ண வழியை பாரு. என்னடா இம்பாஸ்டர்ஸ்லாம் ஓட் சொல்கிறாங்க. சரி எப்போ தான் ஓட் முடியுமோ அது வரைக்கும் சும்மா காட்டணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஓட் நம்ம மேலே போடுவாங்களா இல்லையா இல்லை இவன் மேலே போடுவாங்கன்னு தெரில. பயமாக இருக்குது. நான் என் மேலே ஓட் போட்டாங்கன்னா அவ்வளோதான், நான் செத்தேன். மாட்டிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிக்கினேன் நான். சரி பார்ப்போம் என் மேலே போடுறாங்களா இல்லை மற்றவங்க மேலே போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரௌன் என் மேலே போடுவான்னு நினைக்கிறான். ப்ரௌன் மேலே தான் போட்டிருக்காங்க நிறைய பேர். சூப்பர், போடு. என்னை மாட்டி விட்டது உனக்கு தேவைடா. இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்னடா பிளாக் ஆயிடுச்சு. ஹலோ எனிபடி தேர்? ஜெயிச்சிட்டோமா இல்லை என்னது? ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சிட்டோமா நான்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் வந்து அடுத்த பார்ட் நான் வந்து அப்புறம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.